ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரெண்டு நாள் வீடியோ போடலை, மன்னிச்சு கொள்ளுங்க, கொஞ்சம் டைம் கொஞ்சம் கிடைக்கல. பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கு வந்து நம்ம டெக்னிக்கல் சார்ட் சம்மந்தமாக பார்ப்போம். இந்த டெக்னிக்கல் சார்ட்டில் வந்து இந்த பிவனோச்சி ரிட்ரஸ்மெண்ட் ஒன்று இருக்குது. இது என்ன விடயம்னு சொல்லி பார்ப்போம். இதை என்ன மாதிரி நம்மளோட சார்ட்டில் வந்து, அதாவது இதை யூஸ் பண்ணி இந்த டெக்னிக்கல் விஷயத்தை வந்து யூஸ் பண்ணி என்ன மாதிரி ரைட் பண்ணுற விடயத்தை பார்ப்போம். இதை இந்த ஃபிபனோச்சி நம்பர்ஸ் ஒரு சிஸ்டத்தை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து இட்டாலியன் மேத்தமெட்டிஷியன் சொல்லி ஃபிபனோச்சி தான் அவருடைய பேர். அவருடைய பீரியட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், 1170 தொடக்கம் 1250 பீரியட்டில் வந்து இந்த நம்பரிங் சிஸ்டம்ன்றதை கண்டுபிடிச்சார். இவர் கண்டுபிடிக்கல, ஏற்கனவே இருந்த விடயத்தை வந்து இவர் கண்டுபிடிச்சார். இந்த நம்பர் சிஸ்டம் வந்து ஒரு இயற்கையாக அமைஞ்ச ஒரு நம்பரிங் பேட்டர்ன்னு சொல்லலாம். வந்து இது வந்து எப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு பேசிக்கான விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது ஒன்றும் சேர்ந்த உடனே 10 என்று சொல்லி விடயம் வரும். இப்போ 10ஐயும் 3ஐயும் கூட்டினா ஒரு 5 என்று, அதாவது கண்டினியூவாட்டியாக அந்த நம்பர் போய்கொண்டிருக்கும். திரும்ப 3ஐயும் 5ஐயும் கூட்டினா 8 என்று நம்பர் வரும். திரும்ப 8ஐயும் 5ஐயும் கூட்டினோடனே அந்த ஃபுல் பாக்ஸ் திரும்ப கூட்டினோடனே 13 என்ற நம்பர் வரும். திரும்ப வந்து 13 எப்படி வருதுன்னு சொல்லிச்சுன்னா, 13ஐயும் 8ஐயும் கூட்டினா 21 வரும். இப்படி கண்டினியூவாக வந்து இந்த நம்பர்ஸ் வந்து ஃபிபனோச்சி நம்பர்ஸ் வந்து போகும். இது வந்து ஃபிபனோச்சின்றது ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், ஒரு பூட அமைப்புகளாக இருக்கலாம், நம்மளுடைய ஒட்டுமொத்த கேலக்சியாக இருக்கலாம், அல்லது வேறு சங்குகள்னு சொல்லுவோம். இந்த சங்குகள், சிப்பிகளுடைய அமைப்பு முறைகள் வந்து இந்த ஃபிபனோச்சி மெத்தடில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதோட பிரான்ச் வந்து என்னமாக இருக்குமென்ற பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேட்டர்னில் தான் வந்து இருக்கும். இதை வந்து ஒரு கண்டுபிடிச்சி சொன்னவர் வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு இந்தியாவினுடைய ஸ்கிரிப்ட், அதாவது பழைய ஸ்கிரிப்டில் வந்து இந்த ஃபிபனோச்சி நம்பர் சிஸ்டம் இருக்குது. அதை லேட்டராக வந்து கண்டுபிடிச்சி சொன்னவர் வந்து ஒரு இட்டாலியன் மேத்தமெட்டிஷியன். வந்து அது தொடர்பான டீட்டெயில் வேணுமென்று சொல்லிச்சுனால் நீங்கள் இதில் வீடியோவில் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இதில் வந்து பார்ப்போம் நம்ம ஃபிபனோச்சி ரிட்ரஸ்மெண்ட்னு சொல்லிச்சுன்னா என்னென்னு சொல்லி. இந்த ஃபிபனோச்சி ரிட்ரஸ்மெண்ட் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் டூல்னு சொல்லுவோம். என்னத்துக்குண்டா அதாவது ரேட் பண்ணக்குள்ள நம்ம ஒரு 2 லெவலில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன மாதிரி கண்டுபிடிக்கிற விடயத்தையும் வந்து நம்ம இதை வச்சு கொண்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலுக்குள்ளே வந்து எங்கே வந்து டிமாண்ட் ஹையாக இருந்து அதுக்கு கீழே வந்து நீ போக இயலாது என்னக்குள்ளே அந்த லெவலில் இருந்து வருதுன்னு சொல்லி சொன்னால், அந்த லெவல் தான் வந்து நம்ம சப்போர்ட் லெவல்னு சொல்லுவோம். அது சப்போர்ட் லெவல் என்னக்குள்ளே பெரும்பாலும் இந்த சப்போர்ட் லெவலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஷேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண தொடங்குவாங்க. அந்த கீழ் பாட்டம் லெவல் வந்து சப்போர்ட் லெவல்னு சொல்லுவோம். ரெசிஸ்டன்ட் லெவல் என்னக்குள்ளே வந்து எங்கே வந்து சப்ளை வந்து ஹையாக இருக்குதோ அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ரெசிஸ்டன்ட் லெவல்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஷேர்ஸ் வந்து போகாது, விற்க முடியாதுன்னு சொல்லக்குள்ள அது வந்து டவுன் ஆக தொடங்கும். அந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ட் லெவல்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா தெரியும், ஆரம்பத்தில் ஒரு சப்போர்ட் லெவலும் அதில் ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலும் இருக்கும். திரும்ப அது வந்து அந்த பிரேக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை உடைச்சிட்டு மேலே போயிட்டுன்னு சொல்லி சொன்னால் புது ரெசிஸ்டன்ட் லெவல் எடுக்கும். அதே நேரம் பழைய ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து சப்போர்ட் லெவலாக வந்து மாறும். ரைட், இதை வந்து ரியலான கிராஃபில் வந்து பார்ப்போம். இதுதான் விஷயம். ரைட், இதில் வந்து 2 விடயங்களை வந்து பார்க்க போகிறோம். வந்து ஒன்று வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் என்ன மாதிரி இந்த கிராஃபை வந்து ரிட்ரஸ்மெண்ட், அதாவது ஃபிபனோச்சியை கீறி பார்க்குற கிராஃபில் பார்க்குறேன்னு சொல்லியும், அடுத்தது இந்த பினான்ஸில் வந்து பிட்காயினோ அல்லது வேற ஒரு காயினை வந்து அதில் இருக்கிற டெக்னிக்கல் சார்ட் இந்த ஃபிபனோச்சியை என்னென்னு சொல்லி பார்ப்போம். ரைட், ஓகே. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பிடிச்ச ஷேர்ஸை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த அட்வான்ஸ் சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒரு தொண்டு வரும். நான் இன்றைக்கு பார்க்குற வந்து லாங்கா ஒரிக்ஸ் ஃபினான்ஸ் கம்பெனியை ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி தான் கிராஃப் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் டே லைன், அதாவது ஒரு நாளுக்குரிய கிராஃப், 2 days 3 days 5 days வீக்குக்குரியதுகள், மினிட்ஸ். நீங்கள் டே ரீடிங் செய்கிறீங்களாக இருந்தால் இந்த 50 minutes கேண்டில் எடுக்கலாம் நீங்கள், அல்லது 5 minutes கேண்டில் எடுக்கலாம். உங்களை பொறுத்தது. இந்த டே ரேடிங் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி சொன்னால் அந்த டே ரேடிங்கை வந்து நீங்கள் டே கிளிக் பண்ணலாம். பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படித்தான் வரும். இந்த மேதத்தில் தான் வந்து வரப்போதும். இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் 3வது ஐக்கன் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்துட்டேன் முதலாவது வீடியோவில்.
அடுத்தது வந்து ஃபிபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இதை ஃபிபனோச்சிக்குள்ளே போயிட்டு ஃபிபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டில் போய் கிளிக் பண்ணிங்கள் என்றால் இப்படி வரும். இதை வந்து நீங்கள் வந்து இதில் பாட்டம் லைனையும் கையில், அதாவது இந்த பாட்டம் பாயிண்ட்டையும் வந்து ஆக அடியில் இருக்கிற பாயிண்ட்டையும் மேலுக்கு ஹையாக இருக்கிற பாயிண்ட்டையும் வந்து நீங்கள் கீறினீங்கள் என்று சொன்னால் தான் இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சில கிராஃப்கள் வந்து இப்போ ஒரு சரியான பேட்டர்ன் மூவ்மெண்ட் உள்ள பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த பாட்டம் லைனையும் எடுக்கிறேன் நான் வந்து இதில் ஹையையும் வந்து எடுக்கிறேன். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி இந்த மூவ்மெண்ட் போயிருக்கா என்ற விடயத்தை வந்து ஆராயறதுக்கு வேண்டி தான் நான் இதை எடுக்கிறேன். அப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சரி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதர பாட்டம் லைனும் இதர ஹையையும் எடுத்துருக்கிறேன், கையையும் எடுத்து கிராஃப்க்கு நான் இப்போ இந்த மெத்தடில் வருது. இதில் நீங்கள் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது செய்யணும்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் இதை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த ரேடிங்கை வந்து பார்க்கலாம். ரைட், ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒவ்வொரு லைனும் வந்து எங்கெங்கே மூவ் ஆகிருக்குன்னு சொல்லி இப்போ தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆரம்ப ஸ்டார்டிங் புள்ளியும் இந்த ஆரம்பம் வந்து நம்ம ஒரு 100% எடுத்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த முதலாவது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிரேக் அவுட் வந்து 23.6 அதாவது 23 வீதத்தில் வந்து இது பிரேக் அவுட் ஆகியிருக்கு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 38% திரும்ப வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. திரும்ப அதை பார்த்தீங்கன்னா தெரியும் 50% டவுன் ஆகிருக்கு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது 100% வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. இது கொஞ்சம் லாங் டேர்ம் என்று வழியினால் கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இதில் வந்து நம்ம சின்ன ஒரு ஷார்ட் பீரியட்டை வந்து நம்ம எடுப்போம். அதை வந்து அதே கிராஃபை வந்து நம்ம கொடுக்கப்புறம் வந்து பாட்டம் அண்ட் ஹையை கொடுக்கப்புறம் ரைட், இதுக்கு நம்ம சொல்லி சொன்னால் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், முதலாவது இந்த ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்குது. இந்த இதில் வந்து இது வந்து இந்த கீழுக்கு இருக்கிறது வந்து சப்போர்ட் லெவல்னு சொல்லி சொல்லுவோம், மேலுக்கு இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இதுக்கு மேலே வந்து ரேட்டிங், அதாவது வாங்குறதுக்கு யாரும் ரெடி ஆகலைன்னக்குள்ள பக்கனை வந்து கிராஃப் வந்து டவுன் ஆகும். அதாவது கீழே வந்து விற்கிறது, அதாவது ரேட்டிங் வந்து கீழே வந்து குறைஞ்சி வரப்போகுது. அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தெரியும், முதலாவது சப்போர்ட் எடுக்கும் வந்துங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து எடுக்கும் 23% வந்து டவுன் ஆகும் மார்க்கெட். ரைட், மார்க்கெட் 23% வந்து டவுன் ஆகிட்டு அதுக்கு கீழேயும் வந்து விழுமாக இருந்தால் வந்து அடுத்த ரேடிங் வந்து எங்கே நடக்கும்னு சொல்லி சொன்னால் 38% அந்த டவுன் ரேடிங்கில் வந்து சப்போர்ட் லெவலாக வரும். அதையும் அதுக்கு மேலேயும் வந்து பிரச்சனையாக இருக்குது. மார்க்கெட் வந்து இன்னும் கீழே இறங்க போதுன்னு சொல்லி சொன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் 60 வீதத்தில் வந்து 61% வீதியில் வந்து இந்த மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். இனி மார்க்கெட் வந்து கீழே போகாதுன்ற நிலையில் வந்து என்ன செய்ய மாட்டோம், மேலே போகணுக்குள்ள அந்த ஒவ்வொரு என்னென்ன இதுகளில் வந்து இந்த மூவ்மெண்ட் இருக்குமன்ற விடயத்தை வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து டே ரேடிங் செய்கிறீங்களாக இருந்தாலும் இந்த கிராஃப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து டே ரேடிங் செய்கிறவங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல்ன்னு தான் சொல்லலாம், பெஸ்ட்டான டூல்ன்னு சொல்லலாம். ரைட், அதே நேரம் வந்து இதை வந்து நம்ம பிட்காயினில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதே செட்டப் தான் வந்து இப்போ நான் வந்து இதில் 2 பாயிண்ட் எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதையும் அதே மெத்தடில் ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் இருக்குது, பினான்ஸில் இருக்குது, அல்லது investing.comன்ற வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னாலும் சரி. ரைட், நீங்கள் பிட்காயினாக இருக்கலாம், அல்லது வேறொரு டோக்கன் அல்லது வேறொரு இதை எடுக்கலாம், ப்ராஜெக்ட் எடுக்கலாம். நான் பிட்காயின் எடுத்திருக்கேன் ஈஸியாக விளங்கக்கூடியன்றதுக்காக வேண்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிபொனாச்சி எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த 3வது, அதாவது கம்ப்யூட்டர். நீங்கள் அதிகமானவர் வந்து மொபைலில் வந்து ரேட் பண்ணுவோம், பெரும்பாலும் கம்ப்யூட்டர் ரேட் பண்ணக்குள்ள இது கிராஃப்கள் வந்து முழுமையாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது கூட நீங்கள் லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள் ரேட் பண்ணுறதுக்கு. இதில் வந்து நம்ம ஃபிபொனாச்சியை பார்க்க போகிறோம். இதில் 3வது ஆப்ஷன் அவர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஹை லோ எடுக்கிறோம், லோ பாயிண்ட்டையும் அடுத்தது வந்து ஹை பாட்டம் அண்ட் டாப்பை வந்து நம்ம எடுக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட், இந்த பிட்காயின் ப்ரைஸை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் 1,01,000%, 1,01,770 வந்து இதில் சப்போர்ட் லைன் இருந்துக்கு.
இதில் ஹை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 1,06,400 சொச்சம். அதில் வந்து இதில் ஹை வால்யூம் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. அது ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொல்லுவோம். அது உடனே வந்து நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். திரும்ப டவுன் ஆகிருக்கு எவ்வளோத்துக்குன்னு சொன்னால் 23% வந்து டவுன் ஆகிருக்கு. ஆகிட்டு இதில் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. திரும்ப வந்து அதை உடைச்சிட்டு 38% வந்து டவுன் ஆகிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், முதலாவது முதலாவது பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன் வந்து 23% நடக்குது. அடுத்தது வந்து 38% நடக்குது. அடுத்தது வந்து 50% வந்து ரேட் பண்ணி நடக்குது. திரும்ப வந்து மேலுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் மேலுக்கு போகல, இது கோட்டை டச் பண்ணலை. திரும்ப வந்து டவுன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை %, 78% டவுன் ஆகிருக்கு. திரும்ப அது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 100% வந்து டவுன் ஆகிருக்கு மார்க்கெட். எங்கன்னு சொல்லிச்சுன்னா 1,01,788 வந்து இந்த ரேட்டிங் வந்து நடக்குது. அதையும் வந்து இது இல்லாமல் அந்த லெவல்லையும் வந்து ரேட் பண்ண முடியாமல் அதுக்குரிய டிமாண்ட் இல்லாத காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் ஃபுல்லாக வந்து ட்ராப் ஆகி இன்னும் திரும்ப அடுத்த இஞ்சத்திய சப்போர்ட் லைனை வந்து இது எடுக்க போகுது. எங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் ப்ரீவியஸில் என்ன லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கோ அந்த லெவலுக்கு வந்து இப்போ மார்க்கெட் வந்து டவுனில் இருக்குது. அப்போ இதை வச்சு கொண்டு தான் வந்து அதிகமான நபர்கள் வந்து ரேட் பண்ணுவாங்க. இது மட்டும் காரணம் இல்லை, இந்த ஒரு ஷார்ட் மட்டும் வச்சு கொண்டு நீங்கள் ரேட் பண்ண முடியாது. இதே மாதிரி நிறைய விடயங்கள் அனலைஸ் பண்ணித்தான் வந்து ரேடிங் வந்து கூட வந்து டே ரேடிங் வந்து செய்வார்கள். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படை விடயங்கள். இதில் நிறைய விடயங்கள் இருக்குது. இதை பிவனச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மற்ற விடயங்களை வந்து நம்ம ஒவ்வொரு விடயங்களாக வந்து இதில் வந்து ஒவ்வொரு வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.